வெல்கம் டு கிருபாஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரவேசிகா பேப்பர் 1 அதில் இருக்கக்கூடிய போயமுடைய கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்க்க போகிறோம். இது ரோமன் வைஸ் ரிவிஷன் சீரீஸ் ஃபார் February 2021. இது உங்களுக்கு பிரவேசிகா பேப்பர் 1ல் ஃபஸ்ட்டு ரோமனாக இருக்குது. किन्हीं 5 प्रश्नों के उत्तर एक या 2 वाक्यों में लिखिएன்னு இருக்கும். இதுக்கு உங்களுக்கு 10 மார்க்ஸு. இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபுல் 10 மார்க்ஸ் கண்டிப்பாக வாங்கிடலாம். வாங்க என் கூடவே சேர்ந்து படிங்க. किन्हीं 5 प्रश्नों के उत्तर एक या 2 वाक्यों में लिखिए. 10 மார்க்ஸு. வாங்க பார்ப்போம். कवि मैथिली चरण गुप्त पशु प्रवृत्ति किसे कहते हैं? कवि मैथिली चरण गुप्त வந்து மிருக குணம் அப்படின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது மனுஷியத்தாங்கிற போயமில் வருது இல்லையா. ஸோ கவி மைத்ரி சரண் குப்த் கஹ்தே ஹை அப்னே லியே ஜீனா. ஸோ தனக்காக வாழ்கிறவங்க இருக்காங்க இல்லையா. ஸோ அடுத்தவங்களுக்கு எதுவுமே செய்யாமல், எந்த ஹெல்ப்புமே செய்யாமல் தனக்காக வாழ்கிறவங்கள என்ன சொல்கிறாங்க? மிருக குணம் உடையவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் ஆன்சர். கவி மைத்ரி சரண் குப்த் கஹ்தே ஹை அப்னே லியே ஜீனா பசு பிரவருத்தி ஹை. ஸோ நான் எங்கே அண்டர்லைன் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வேர்டுக்கு அண்டர்லைன் பண்ணியிருப்பேன். எழுதும்போது ஆன்சர் நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகே. ஸோ இந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணி எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கண்டிப்பாக வரும். உங்கள் ப்ரெசன்டேஷன் ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் இப்போ கொஷின் பார்ப்போம். दतीजी ने किसके लिए अपना अस्थि जाल दिया? दतीजी முனிவர் யாருக்காக அவருடைய முதுகெலும்பு, அஸ்தி ஜால் முதுகெலும்புன்னு அர்த்தம், முதுகெலும்பு கொடுத்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. दतीजी ने परोपहार दृष्टि से. ஸோ மற்றவர்களுக்காக யாருக்காக கொடுத்தாருன்னா தேவர்களுக்காக கொடுத்தார். ஸோ ஒரு யாகம் செய்வாங்க, அந்த யாகத்துக்கு அந்த தத்திஜி முனிவர் வந்துட்டு அவருடைய முதுகெலும்பை வந்து தானமாக கொடுப்பார். முதுகெலும்பை தானமாக கொடுத்தா என்ன ஆகும்? உயிரே வந்துட்டு போயிடும் இல்லையா. ஸோ அந்த ஒரு நன்மை நடக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்காக தன் உயிரையும் விடுறதுக்கு தயாராக இருந்தாங்க அப்படிங்கிறது தான் அந்த போயமில் வரும். दतीजी இப்போ நீங்கள் கொஷின் மட்டும் தான் படிக்கிறீங்க, அதனால் நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு ஹிண்ட் மட்டும் சொல்லியிருக்கேன். दतीजीने परोपहार மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக திருஷ்டி சே அப்னா அஸ்தி ஜால் தியா தன்னுடைய முதுகெலும்பை வந்துட்டு என்ன பண்ணார்? கொடுத்துட்டாரு, தானமாக கொடுத்துட்டாரு. कवि मैथिली चरण गुप्त के विचार में मनुष्य कौन है? कवि के विचार में जो मनुष्य के हित में मरता है वही मनुष्य है. कवि मैथिली चरण गुप्तुடைய எண்ணப்படி, நோக்கப்படி, விசார்னா எண்ணம் இல்லை நோக்கம்னு சொல்லுவோம். ஸோ விசார் எண்ணப்படி மனிதன் என்பவன் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கவிஞருடைய எண்ணப்படி இந்த போயத்தில் கவிஞர் சொல்லியிருக்கிறது என்னன்னா, மனுஷக்கே ஹித்துமே மற்ற மனிதர்களின் நன்மைக்காக, மர்த்தாகை ஸோ இறப்பவன், தன் உயிரை கூட தியாகம் செய்ய தயாராக இருப்பவன் தான் மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு मैथिली चरण गुप्त சொல்லியிருக்காங்க. ஸோ कवि के विचार में जो मनुष्य के हित में मरता है वही मनुष्य है. कवि मैथिली चरण गुप्त किनको उदार मानते हैं? ஸோ கவி மைத்ரி சரண் குப்து யாரை உதாரண புருஷராக சொல்கிறாங்க? யாரை உதாரண புருஷராக சொல்கிறாங்க இந்த உலகத்தில்? ஸோ மற்றவர்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக வாழக்கூடியவங்க யார் அப்படின்னு கேட்குறாங்க. அசீம் விஸ்வமே. ஸோ இந்த எல்லையற்ற, அசீம்னா என்னென்னா எல்லையற்ற அப்படின்னு அர்த்தம். ஸோ வந்துட்டு இதுவே கிடையாது, பார்டரே கிடையாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அசீம் விஸ்வம்னா விஸ்வனா உலகம்னு அர்த்தம். அசீம் விஸ்வமே அகண்டு ஆத்மபாவ். அகண்டு அப்படின்னா என்னது? பறந்து விரிந்த நல்ல மனசு, பெரிய மனசு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அந்த பறந்து விரிந்த மனதை உடையவர்கள், அகண்ட் ஆத்மபாவ் மனதை பர்னே வாலேக்கோ கவி உதார் மான்தே ஹே. ஸோ அவங்க தான் வந்து மற்றவர்களுக்கு உதார புருஷர்கள். ஸோ உதாரணமாக சொல்ல தகுதி பெற்றவர்கள் யார்? அகண்ட் ஆத்மபாவ் பர்னே வாலேக்கோ. ஸோ யாருக்கு பெரிய மனசு இருக்கோ, ஸோ மற்றவர்களுக்கு உதவி செய்யணும், இது பண்ணணும் இருக்கக்கூடிய மனதை உடையவர்கள் தான் வந்துட்டு உடையவர்கள் தான் உதாரண புருஷர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கவி मैथिली चरण गुप्त சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்ப்போம். कवि प्रसाद के अनुसार अनजान क्षितिज को कहाँ पहुँचने पर सहारा मिलता है?
ஸோ கவி பிரசாந்த் அவருடைய சொல்லின்படி அஞ்சான் சித்திஜ், அந்த அஞ்சான் சித்திஜ் அப்படின்னா என்னென்னா அடைக்கலம் தேடி வருபவர்கள். ஸோ இப்போ வந்து நம்ம மற்ற நாட்டில் இருக்கவங்க இந்த மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு வாழ்வாதாரமே இல்லை அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருப்பாங்க இல்லையா, அகதிகள் அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஸோ எந்த ஹெல்ப்புமே இல்லாமல் அவங்க நாட்டில் வந்து அவங்களுக்கு இடமே இல்லாமல் அப்படி இருக்கவங்க இருக்காங்கல்ல. ஸோ அந்த மாதிரி அஞ்சான் சித்திஜுக்கோ கஹாம் பகுஞ்ச்னே, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆதரவற்ற மனிதர்கள் எங்கே போனால், கஹாம் பகுஞ்ச்னே, எங்கே போனால் அவங்களுக்கு நன்மை நடக்கும் இல்லை வந்துட்டு அவங்களுக்கு இடம் கிடைக்கும், சஹாரா மில்தா ஹை அப்படின்னு கேட்டிருக்காங்க. கவிக்கா கதன் है कि अनजान सतीज को मधुमय देश भारत पहुंचने पर सहारा मिलता है. ஸோ கவியோடைய கூற்றுப்படி என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அடைக்கலம் தேடி வருபவர்களுக்கு நம்மளுடைய மதுமய தேசம், மதுமய அப்படின்னா என்னது, ரொம்ப வந்துட்டு அழகு பொருந்திய நம்மளுடைய பாரத தேசத்துக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நன்மை நடக்கும், அடைக்கலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அனந்த் கி லஹரே கஹா டஹராத்தி ஹை, ஆனந்தத்தின் அலைகள். ஸோ அனந்த்னா ஆனந்தம்னு அர்த்தம், லஹரே அப்படின்னா என்ன தெரியும், அலைகள். ஸோ அந்த அலைகள் எங்கே டகராத்தி ஹை, எங்கே வந்துட்டு போய் சேருது. அனந்த் கி லஹரே பாரத் கே தட் பர் டஹராத்தி ஹை, எங்கே போய் சேருதான், பாரதத்தின் கரைகளில், தட்டுனா கரை. ஸோ அந்த அலைகள் எங்கே வந்து மோதுது, ஆனந்தத்தின் அலைகள் எங்கே வந்து மோதிட்டுருக்கான், தட்டு பர், பாரத்துக்கே தட்டு பர் டஹராத்தி ஹை. கினாரே கூட எழுதலாம், கிணேரனாலும் என்னது ஷோர் தான் இல்லையா. ஸோ சி ஷோர் அதுதான் வந்து சொல்கிறாங்க தட், பாரத்துக்கே தட்டு பர் டஹராத்தி ஹை. ஸோ அங்கே சென்று மோதுகிறது அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்க, கவி உடுத்தே கஹோங்கே பங்கோங்கி துல்னா கிஸ்ஸே கர்த்தே ஹை. கவிஞர் பறக்கக்கூடிய பறவைகள், உடுத்தே கஹோனா பறக்கக்கூடிய பறவைகளின் பங்கோங்கி துல்னா, பங்க்னா என்னது ரெக்கை இல்லையா. ஸோ கவிஞர் பறக்கக்கூடிய பறவையின் இறகுகளை எதற்கு கம்பேர் பண்ணுறாரு, துல்னானா கம்பேர் பண்ணுறது, ஒப்பிடுறது இல்லையா. ஸோ கிஸ்ஸே கர்த்தே ஹை, எதோட வந்துட்டு என்ன பண்ணுறாரு, கம்பேர் பண்ணுறாரு. கவி உடுத்தே கஹோங்கோ கே பங்கோங்கி துல்னா சுர்தனு, எதுக்கு, வானவிலுக்கு, சுர்தனு வானவில். ஸோ அந்த வானவிலுக்கு எதை வந்து கம்பேர் பண்ணுறாருன்னு பாருங்கள், பறவையினுடைய ரெக்கை, பறக்கக்கூடிய பறவையின் ரெக்கையை வானவிலுக்கு கம்பேரிசனாக சொல்கிறாரு. நீங்கள் எழுத போகிறது ஒரே ஒரு வேர்டு தான், சுர்தனு அப்படிங்கிறது தான் ஆன்சர், பாக்கி எல்லாமே கொஸ்டினில் இருக்குது இல்லையா. ஸோ அண்டர்லைன் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நல்லா படிங்க. மனோகர் தருஷிகா கிஸ் பர் நாச் ரஹி ஹை. மனோகர் அப்படின்னா தெரியும் நமக்கு, அட்ராக்டிவானு அர்த்தம் இல்லையா, மனதை கவரக்கூடிய. தருஷிகா அப்படின்னா மரங்கள், தருவர்னு படிச்சிருப்போம் நம்ம ஆல்ரெடி, தருவர்னாலும் மரம் தான், அப்படின்னாலும் மரங்கள். கிஸ்பர் எதன் மீது, நாச் ரஹி ஹை நடனம் ஆடுகிறது. ஸோ அட்ராக்டிவான அந்த மரங்கள் எதன் மீது நடனமாடுகிறதுங்கிறது கொஸ்டின். மனோகர் தருஷிகா சரஸ் தாமரஸ் கர்ப் விபாபர் நாச் ரஹிகை. ஸோ அழகு நிறைந்த மனதை கவரக்கூடிய அந்த மரங்கள் சரஸ், இங்கே வந்து என்னது, சூரியனுடைய கதிரை சொல்லியிருக்காங்க. தாமரஸ் அந்த ஒளி பொருந்திய, எப்படி இருக்கும் தாமரஸ்னால் கோல்டு கலர் இல்லையா, பல மின்னுள்ள கலர் சூரியன் வரும்போது ஃபஸ்ட்டு. ஸோ அது வந்து ஒயிட்டாக இருக்காது, ஆக்சுவலாக கோல்டு கலரில் தான் இருக்கும். நீங்கள் பாருங்க இனிமேல் வந்து கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். தாமரஸ் கர்ப்புன்னா நிறைந்த, ஸோ இந்த தங்க கலரில் இருக்கக்கூடிய நிறைந்த விபான பூமி, ஸோ நம்மளுடைய எர்த்து, ஸோ அந்த பூமியின் மீது. ஸோ மனோகர் தருஷிகா சூரியனுடைய அந்த தங்க ஒளி நிறைந்த, ஸோ எங்கும் பிரகாசம் நிறைந்த அந்த பூமியின் மீது நடனமாடுகிறது. நாச் ரஹிகை. மனோகர் தருஷிகா சரஸ் தாமரஸ் கர்ப் விபாபர் நாச் ரஹிகை. நெக்ஸ்ட் பாருங்க, பாதல் கே ஜனக் கவுன் அவர் சகோதர் கவுன் கவுன் ஹை. 2 கொஸ்டின் இருக்குதுல இல்லையா, கவுன், அங்கே ஒரு கவுன் இருக்குது, இங்கே ஒரு கவுன் இருக்குது. பாதல்னா என்னது, மேகம், மேகத்தினுடைய அப்பா, ஜனக்குன்னா அப்பா. ஸோ அப்பா யாருன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் சகோதர் யாரெல்லாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
பாதல் கி ஜனக்கு சாகர். ஸோ மேகத்தினுடைய அப்பா யாரா? கடல், சாகர். சரியா? அவர் சகோதர், அவருடைய சகோதரன் யாரு அப்படின்னா சுதா ஏவம் சுதாகர். சுதா அப்படின்னா என்னது? சுதா ஏவம் சுதாகர். ஸோ சகோதரனா யாரை சொல்லுது அப்படின்னா நிலவு. சுதாகர் அப்படின்னா நிலவு. ஸோ நிலவை வந்துட்டு சகோதரனா சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ பாதல் கே ஜனக் சாகர் और सहोदर हैं सुधा एवं सुधाकर. नेक्स्ट பாருங்க, कवियत्री महादेवी वर्मा बादल के शाम तन का प्रधान किसे कहते हैं. कवियत्री महादेवी वर्मा அந்த மேகத்தினுடைய கருமையான உடலுக்கு பரிதான் ஆடையாக எதை வந்துட்டு சொல்றாங்க? कवियत्री महादेवी वर्मा इंद्रधनुष को शाम तन का परिधान कहते हैं. ஸோ அந்த கருமையான அந்த மேகம் எதை வந்து ஆடையாக அணிஞ்சுக்குதுன்னு படித்தோம் அந்த போயம்ல இல்லையா? இந்திரதனுஷ் வானவில்லை வந்துட்டு என்ன பண்ணுது? தன்னுடைய ஆடையாக அணிஞ்சுக்கும் அந்த போயமில். அது மாதிரி சூரியனுடைய அந்த கதிர்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து என்னவா அணிஞ்சுக்கும்? ஜுவல்ஸாக அணிஞ்சுக்கும், ஆபரணமாக அணிந்து கொள்ளும் அப்படின்னு வரும் அந்த போயமில். அதுதான் இதில் வந்து உங்களுக்கு ட்ரெஸ்ஸு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. கவியத்ரி மகாதேவி வர்மா இந்திரதனுஷ்கோ ஷாம் தன்கா பரிதான், தன்னுடைய கருமையான உடலுக்கு பரிதான ட்ரெஸ்ஸு. ஸோ எதை வச்சுக்குது? இந்திரதனுஷ் வானவில்லை தன்னுடைய கருமையான உடலுக்கு ட்ரெஸ்ஸாக வச்சுக்கிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. त्रिषित घरों ने जब पुकारा तब बादल नयनों में क्या लेकर भू पर उतरे. त्रिषित घरों ने, ஸோ தாகம் நிறைந்த இந்த தரான பூமி, ஸோ எர்த்து, தாகம் நிறைந்த இந்த பூமி எப்போது புகாரான கூப்பிடுறது, அழைக்கிறது, தப் பாதல், ஸோ கூப்பிடும்போது அப்பொழுதெல்லாம் அந்த மேகம் வந்து நயனோமே தன்னுடைய கண்களில் எதை கொண்டு, கண்கள்லேருந்து எதை கொண்டு, லேக்கர் எதை கொண்டு, பூப்பர் உத்தரே இந்த பூமியை நிரப்புகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரோனே ஜப் புக்காரா, அந்த தாகம் நிறைந்த பூமி அழைக்கும் போதெல்லாம், தன்னை அழைக்கும் போதெல்லாம், பாதல் நயனோமே அந்த மேகம் தன் கண்களில் கருணை நிறைந்து அதனோட கண்களில் ஜல் லேக்கர், ஸோ தண்ணியை கொண்டு, தண்ணினா என்னது? கருணை என்னும் மழை. ஸோ மேகத்துலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? மழை தானே கிடைக்கும். மேகத்தோட கண்ணிலேருந்து தண்ணி வந்துச்சுன்னா அது என்னது? மழை இல்லையா? ஸோ எப்படி அந்த கம்பேரிசன் தான் உங்களுக்கு. ஸோ அந்த அருமையாக அந்த ஒப்பிடக்கூடிய அந்த விதம் இருக்கிறதுனால தான் அவங்க வந்துட்டு அந்த கவிதையாக அப்போ தானே எழுத முடியும் நம்ம. ஸோ மேகத்துக்கு கண் இருக்குது, கண்ணிலேருந்து தண்ணி வருது, அந்த தண்ணி தான் மழை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ ரொம்ப ஒரு அழகான கற்பனை. ஸோ பாதல் நயனோமே ஜல் லேக்கர், ஸோ தன் கண்களிலிருந்து வரக்கூடிய அந்த கருணை மழையை பொழிந்து பூப்பர் உத்தரே இந்த பூமியின் தாகத்தை தீர்த்து வைக்குது, பூமியின் மீது அந்த மழையை பொழிகிறது அப்படின்னு எடுத்துக்கணும் நம்ம. त्रिषित घरों ने जब पुकारा तब बादल नयनों में, நீங்கள் எழுத வேண்டியது ஒரே ஒரு வேர்டு தான், ஜல், தண்ணி. ஜல் லேக்கர் பூப்பர் உத்தரே, பாக்கி எல்லாம் क्वेश्चनலே இருக்கு. नेक्स्ट பாருங்க, धरती के रोम रोम में कौन समा हुआ है. धरती के रोम रोम में चिर उज्ज्वलता समा हुई है. ஸோ இந்த பூமியின் ஒவ்வொரு அணுவிலும், ரோம் ரோம் அப்படின்னா என்னது? ஒவ்வொரு அணுவிலும், கவுன் சமா ஹுவா ஹை, தர்த்தி கே ரோம் ரோமே சிர் உஜ்வலதா, சிறுனா என்ன அப்படின்னா அழியாத, என்றைக்குமே அழியாத, சிரஞ்சீவி அப்படின்னு நம்ம சொல்கிறது உண்டு. சிரஞ்சீவினா எப்பொழுதுமே புகழுடைய அப்படின்னு அர்த்தம் இல்லையா? சிர் உஜ்வலதா, உஜ்வலத்தானா இங்கே வந்துட்டு எதை சொல்கிறாங்கன்னா லைட்டு, எப்பொழுதுமே அழியாத ஒளியை உடைய அந்த ஒளி தான் வந்துட்டு நம்ம பூமியில் ஒவ்வொரு அணுவிலும் கலந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ धरती के रोम रोम में चिर उज्ज्वलता समा हुई है. कवि पंत के अनुसार मानव को किस पर निर्भर रखना चाहिए.
கவி பந்தினுடைய அவருடைய கூற்றுப்படி மானவ் கோ, ஸோ இந்த மக்கள் வந்து எதை சார்ந்து இருக்க வேண்டும், கிஸ்பர் நிர்பர் ரக்னா சாகியே, எதை சார்ந்து இருக்க வேண்டும். கவி பந்த் के अनुसार मानव को अपनी ஆத்மா பர் நிர்பர் ரக்னா சாகியே, ஸோ தன்னுடைய ஆத்மாவை நம்பி தான் இருக்கணும், தன்னுடைய ஆத்மாவை இது பண்ணி தான் நம்ம வந்து நடக்கணும்னு. ஸோ நம்ம ஆத்மா வந்துட்டு எப்போதுமே என்ன பண்ணாது, நல்லதை மட்டும்தான் நமக்கு சொல்லும். நம்ம என்ன தான் தப்பு செஞ்சாலும் அது வந்து என்ன பண்ணும், உள்ளே உட்காந்து சொல்லிக்கிட்டே இருக்கும் இல்லையா, இது தப்பு இது தப்புன்னு. நீங்கள் என்ன தான் வெளியில் இருக்கவங்கள்ட்டலாம் வந்துட்டு வார்த்தைகளில் வந்து நல்ல விதமாக பேசிட்டு உள்ளுக்குள்ளே வந்து ரூமை சாத்தி கதவை அடைச்சி போர்வையை இழுத்து வச்சு தூங்கினாலும் லாஸ்ட்டாக வந்து நம்மளுடைய ஆத்மா இன்றைக்கி நீ என்ன தப்பு செஞ்ச அப்படிங்கிறத நமக்கு சொல்லும் இல்லையா. ஸோ அதை நம்பி அதன்படி நம்ம நடக்கணும் அப்படிங்கிறது சார். ஸோ அதன்படி நடந்தால் நம்ம வாழ்க்கை மென்மேலும் உயரத்தை நோக்கி செல்லும். ஸோ அதனால் ஆத்மாவை பின்பற்றி தான் நம்ம வந்துட்டு வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. जग जीवन के बारे में कवि पंत का विचार क्या है, இந்த உலக வாழ்க்கையை பற்றி, ஜக் ஜீவன் இந்த உலக வாழ்க்கையை பற்றி பந்தோடைய எண்ணம் என்ன, கூற்று என்ன, நமக்கு என்ன சொல்கிறாரு. ஜக் ஜீவன் குண் தோஷ் யுக்த் ஹை, ஸோ இந்த வாழ்க்கையில் வந்து எப்படி இருக்கும், நன்மை நிறைந்த குணம் தீமை ரெண்டுமே வந்துட்டு இருக்கும். ஸோ குண் தோஷ் யுக்த் ஹை, ஸோ இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கை இரண்டுமே கலந்தது தான். நன்மை தீமை ரெண்டுமே வந்துட்டு உண்டு. எப்போதும் வந்து ஒருத்தருக்கு நன்மையே நடந்துகிட்டு இருக்காது, எப்போதும் தீமையே நடந்துருக்காது. ஸோ ரெண்டுமே வந்துட்டு என்னது, ஸோ ஈக்குவல். ஸோ நன்மையும் வரும் தீமையும் வரும், ரெண்டும் கலந்து தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவி பந்த் கா விசார் எஹி ஹை, ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம வாழ்நாளை குறித்து வாழ்க்கை குறித்து பந்த் சொன்னது. ஸோ நன்மையும் தீமையும் நிறைந்தது தான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, चिरंतन जीवन चक्र कविता के अनुसार बढ़ती घृणा कौन किससे भरा जा सकता है. चिरंतन जीवन चक्र அப்படிங்கிற அந்த கவிதையில் அந்த கவிதையின் படி படுத்தி குருணா, ஸோ நிறைய குருணான வெறுப்பு, துவேஷ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வெறுப்பு, அந்த வெறுப்பை எதை கொண்டு மாற்ற வேண்டும், ஸோ படுத்தி குருணாக்கோ பிரேம் சே பரா ஜா சக்தா ஹை. ஸோ படுத்தி குருணா, ஸோ நிறைய வந்துட்டு என்ன இருக்குது, குருணா அந்த வெறுப்பை வந்து எதை கொண்டு மாற்றணுமா, பிரேம் சே பரா ஜா சக்தா ஹை, நம்மளுடைய அன்பை கொண்டு நிரப்ப வேண்டும், மாற்ற வேணும். ஸோ வெறுப்பு இருக்க இடத்துல நம்ம அன்பை கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா திருப்பி நமக்கு என்ன கிடைக்கும், கொஞ்ச நாளில் அந்த வெறுப்பே வந்துட்டு அன்பாக மாறிவிடும். அதுதான் சொல்லியிருக்காங்க. சரியா. नेक्स्ट, कवि पंत के अनुसार दूसरों का अवगुण कैसे दूर किया जा सकते हैं. कवि पंतனுடைய கூற்றுப்படி दूसरे का அவகுண், மற்றவர்களுடைய அவகுணத்தை தீய குணத்தை எப்படி வந்து மாற்றலாம், ஸோ தூக்கி எரிஞ்சிடலாம், நம்ம மற்றவங்களுடைய அவகுணத்தை எப்படி மாற்ற முடியும். अपने குணபூர்ண விவகாரம் சே, ஸோ உங்களுடைய நல்ல குணத்தினால், குணபூர்ண அப்படின்னா நல்ல குணம், गुणपूर्ण व्यवहारों से दूसरे का अवगुणों को दूर किया जा सकता है. நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லையா, மற்றவங்க வந்து நமக்கு தீமை செஞ்சாலும் அவங்களுக்கு என்னது, அவங்க வெக்கப்படுற அளவுக்கு அவங்களுக்கு வந்து நம்ம என்ன நன்மை செய்யணுமா. ஒருத்தவங்க வந்து நமக்கு தீமை செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் நன்மை செஞ்சுக்கிட்டே போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு காலத்தில் அவங்களே என்ன பண்ணிடுவாங்க, நல்லவர்களாக நம்ம மாற்றிடுவோம். நம்மளுடைய செயல் அவர்களை என்னவா மாற்றிடும், நல்லவர்களாக மாற்றிவிடும். ஸோ அதே மாதிரி மீனிங் தான் இதுவும். ஸோ மற்றவங்கள்ட்ட இருக்கக்கூடிய தீமையான குணத்தை வந்து நம்ம நீக்கணும், தள்ளி வைக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம என்ன பண்ணணுமா, நம்மளுடைய குணபூர்ண விவகாரம் அதால் தான் அதை மாற்ற முடியும். அவங்க வந்து நமக்கு வந்து தீமை செஞ்சாங்க, நீங்களும் திரும்பி தீமை செஞ்சீங்கன்னா அது ரெண்டு பேருக்குமே தீமையில் தான் போய் முடியும். நீங்கள் ஒருத்தர் வந்து தப்பாக நடக்கிறார் அப்படின்னா அவருக்கு திரும்ப நீங்கள் தப்பு செய்யாமல் நன்மையே செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா
ஒரு ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைமில் என்ன ஆகிடும், அவங்களும் வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு நல்லவர்களாக மாறிடுவாங்க. ஸோ அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த குணபூர்ண விவகாரம் அதுதான் வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் மட்டும்தான் நம்ம தீமையான குணமுள்ளவர்களை நம்ம மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. नेक्स्ट पारंगा, निराला जी क्यों ऐसा कहते हैं कि उनका अंत अभी न होगा. निराला जी ஏன் வந்து இந்த மாதிரி சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, உன்கா அந்த அபினா ஹோங்கா, என்னுடைய முடிவு இப்போ வராது அப்படின்னு சொல்கிறாரு அவருடைய கவிதையில். ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கவி மான்தே ஹே கி உன்கா ஆகமன் அபி அபி ஹுவா ஹே. ஸோ கவி என்ன சொல்கிறாரு, கவியுடைய நம்பிக்கை என்ன, மான்தே நம்புகிறார், மான்தேனா நம்புறது, என்ன நம்புகிறாரு அப்படின்னா, உன்கா ஆகமன் அபி அபி ஹுவா ஹே, நான் இப்போ என்னுடைய முடிவு இப்போ வராது அப்படின்னு சொல்கிறார். நான் இப்போ தானே வந்திருக்கேன், இப்போ தான் என்னோடய வேலைகள்லாம் தொடங்கியிருக்கேன், இஸ்லியே அதனால ககுத்தே ஹைக்கி உன்கா அந்த அபின ஹோங்கா, அதனால் என்னுடைய முடிவு இப்போதைக்கு வராது அப்படின்னு சொல்கிறாரு. नेक्स्ट பாருங்க, निराला पुष्प पुष्प से किसे खींच लगे. நிராலா வந்துட்டு ஒவ்வொரு பூவிலிருந்தும் எதை பறித்து கொள்கிறார், எதை எடுத்து கொள்கிறார் அப்படிங்கிறது கொஸ்டின். நிராலா புஷ்ப புஷ்பசே தந்திராலஸ் லால்சா லால்சா கீஞ்ச் லகே. ஸோ ஒவ்வொரு பூவிலிருந்தும் தந்திராலஸ், நம்மளுடைய காலையில் நமக்கு ஒரு சோம்பேறித்தனம் வரும் இல்லையா, அந்த சோம்பேறித்தனத்தை, ஸோ தந்திராலஸ் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சோன்னா அப்படியே முறிப்போம் இல்லையா, ஸோ அந்த தந்திராலஸ் அந்த சோம்பேறித்தனத்தை பறித்து விடுகிறார், பறித்து கொள்கிறார். ஸோ அந்த லாலஸ்னால் ஆசை, இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம், காலைல அம்மா எழுப்பும்போது என்ன தோணும் நமக்குலாம், ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம், இன்னும் 5 மினிட்ஸ், இன்னும் 5 மினிட்ஸ், அந்த 5 மினிட்ஸ்க்கு ஒரு எல்லையே இல்லாமல் போயிட்டுருக்கோம்ல, அதுதான். ஸோ அந்த சோம்பேறித்தனத்தை என்ன பண்ணுறாரு, அந்த ஆசை, சோம்பேறி மீது உள்ள ஆசையை பறித்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு நிராலா. நெக்ஸ்ட், நிராலா கைசா பிரத்யுஷ் ஜாயேங்கே. நிராலா நித்ரன் கலியோம் பர், நித்ரன் கலியோம் பர், ஸோ உறங்கி கொண்டு இருக்கக்கூடிய இந்த கலியோம், இந்த மக்கள், கலியோனா இந்த உலகத்தில் இருக்க மக்கள், பர் அப்னே ஸ்வப்ன, எப்படி எழுப்புவாராம், தூங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த உலகத்தை, அப்னே ஸ்வப்ன முலாயம், ஸோ கனவு என்னும் அந்த முலாயம், ஹாத்தோசே, முலாயம்னா சாஃப்ட்னு அர்த்தம், ஸ்வப்னனா கனவு, கனவு என்னும் அந்த ரொம்ப மெல்லிய கரங்களால், மெல்லிய கைகளால், ஹாத்தோசே ஃபேர்கர் வருடி, ஸோ வருடினா என்ன தடவி கொடுக்கறது இல்லையா, தடவி கொடுத்து ஏக் சுந்தர் பிரத்யூஷ் ஜாயேங்கே, ஸோ அவங்கள மெதுவாக தடவி கொடுத்து எழுப்புவாங்க, காலையில் வந்துட்டு என்ன பண்ணிடுவாராம், எழுப்பிடுவார் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நிராலா எப்படி எழுப்புவார், எப்படி வந்து இந்த பிரத்யூஷ் ஜாயேங்கே எப்படி வந்து முன்னேற்றத்தை நோக்கி நகர்த்துவாருங்கிறது இருக்குன்னு. ஸோ அதுக்கு தான் சொல்கிறாரு, நிராலா நித்ரன் கலியோம் பர், உறங்கி கொண்டு இருக்கக்கூடிய இந்த உலக மக்களை எப்படி அனுப்புகிறான், அப்னே ஸ்வப்ன முலாயம், ஸோ கனவு என்னும் மென்மையான கரங்களால் வருடி கொடுத்து ஒரு அழகான இலக்கை நோக்கி அவங்கள வந்துட்டு நகர்த்துவோம் அப்படின்னு சொல்லி நிராலா சொல்லியிருக்காரு. ஸோ அவ்வளோதான், இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக நீங்கள் இந்த எக்ஸாம் ஒரு ஃபஸ்ட்டு ரோமனை ஃபுல்லாக அட்டன் பண்ணி ஃபுல் மார்க்ஸ் வாங்கிடலாம். ஸோ நான் ஃபஸ்ட்லேருந்து படிச்சுக்கிட்டே வரேன், என் கூடவே படிங்க, படிச்சிங்கன்னா ஃபுல்லாக ஈஸியாக நம்ம முடிச்சிடலாம். வாங்க பார்ப்போம், படிச்சுட்டே வரேன், என் கூடவே படிங்க. மீனிங் புரியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு ஒரு வீடியோவை ரீப்ளே பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும், ஈஸியாகவும் படிங்க. புரியாமல் தயவுசெய்து படிக்கவே படிக்காதீங்க. படிச்சுட்டு செல்ஃப் டெஸ்ட்டு கண்டிப்பாக எழுதி பாருங்கள், அதை நீங்களே திருத்துங்க. உங்கள் தப்பு உங்களுக்கே தெரியும், அடுத்த தடவை அந்த தப்பை நம்ம செய்யவே மாட்டோம் இல்லையா. ஸோ பார்ப்போம் இப்போ. कवि मैथिली चरण गुप्त पशु प्रवृत्ति किसे कहते हैं. कवि मैथिली चरण गुप्त कहते हैं अपने लिए जीना पशु प्रवृत्ति है. दतीजी ने किसके लिए अपना अस्थि जाल दिया. दतीजी ने परोपकार दृष्टि से अपना अस्थि जाल दिया. कवि मैथिली चरण गुप्त के विचार में मनुष्य कौन है.
कवि के विचार में जो मनुष्य के हित में मरता है वही मनुष्य है। कवि मैथिली चरण गुप्त किनको उदार मानते हैं? असीम विश्व में अखंड आत्मभाव भरने वाले को कवि उदार मानते हैं। कवि प्रसाद के अनुसार अनजान क्षितिज को कहाँ पहुँचने पर सहारा मिलता है? कवि का कथन है कि अनजान क्षितिज को मधुमय देश भारत पहुँचने पर सहारा मिलता है। अनंत की लहरें कहाँ टकराती हैं? अनंत की लहरें भारत के तट पर टकराती हैं। कवि उड़ते गगों के पंखों की तुलना किससे करते हैं? कवि उड़ते गगों के पंखों की तुलना सूर्यधनुष से करते हैं। मनोहर तरुषिका किस पर नाच रही है? मनोहर तरुषिका सरस तामरस गर्भ विवाह पर नाच रही है। बादल के जनक कौन और सहोदर कौन कौन है? बादल के जनक सागर और सहोदर हैं सुधा एवं सुधाकर। कवियत्री महादेवी वर्मा बादल के श्याम तन को परिधान किसे कहते हैं? कवियत्री महादेवी वर्मा इंद्रधनुष को श्याम तन का परिधान कहते हैं। तृषित गरों ने जब पुकारा तब बादल नयनों में क्या लेकर भू पर उतरे? तृषित गरों ने जब पुकारा तब बादल नयनों में जल लेकर भू पर उतरे। धरती के रोम रोम में कौन समा हुआ है? धरती के रोम रोम में चिर उज्ज्वलता समा हुई है। कवि पंत के अनुसार मानव को किस पर निर्भर रखना चाहिए? कवि पंत के अनुसार मानव को अपने आत्मा पर निर्भर रखना चाहिए। जगजीवन के बारे में कवि विचार क्या है? जगजीवन गुण दोष युक्त है। कवि पंत का विचार यही है। चिरंतन जीवन चक्र कविता के अनुसार बढ़ती घृणा कौन किससे भरा जा सकते हैं? बढ़ती घृणा को प्रेम से भरा जा सकता है। कवि पंत के अनुसार दूसरों का अवगुण किसे दूर किया जा सकता है? अपने गुणपूर्ण व्यवहारों से दूसरे के अवगुणों को दूर किया जा सकता है। निराला जी क्यों ऐसा कहते हैं कि उनका अंत अभी न होगा? कवि मानते हैं कि उनका आगमन अभी अभी हुआ है, इसलिए कहते हैं कि उनका अंत अभी न होगा। निराला पुष्प पुष्प से किसे खींच लगे? निराला पुष्प पुष्प से तंद्रालस लालसा खींच लगे। निराला कैसे प्रत्युष जाएंगे? निराला निद्रण कलियों पर अपने स्वप्न मुलायम हाथों से फेरकर एक सुंदर प्रत्युष जाएंगे। ஸோ அவ்வளோதான். இந்த ஒரு ரோமன் ஃபுல்லாக ரிவைன் பண்ணி திரும்ப திரும்ப போட்டு கேட்டு நல்லா படிங்க. ஃபுல் மார்க்ஸ் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கிருபாஸ் அகாடமியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை டேப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ தேங்க்யூ. கிருபாஸ் அகாடமி இஸ் ஆல்வேஸ் தேர் டு மேக் யூ சக்சீட் அண்ட் அக்வயர் a deep knowledge. Thank you. Have a good day and stay safe.